வாருங்கள் அன்பு குழந்தைகளே, எம்&எம் லிட்டில் ஸ்டார்ஸ்க்கு வரவேற்கிறோம். இஸ்ரேல் நாட்டின் புற்காலத்தை ஆட்சி செய்தவர் தாவீது மன்னரின் புதல்வர் சாலமோன். அவரது ஆட்சி காலத்தில் நாடு சமாதானமாகவும் செல்வச் செழிப்பாகவும் இருந்தது. அவர் கடவுளிடம் பொன்னையோ பொருளோ கேட்காமல் நாட்டை நீதியாக ஆட்சி செய்ய ஞானத்தை மட்டுமே கேட்டார். எனக்கு பொன்னோ பொருளோ வேண்டாம், இந்த நாட்டை நீதியாக ஆட்சி செய்ய ஞானத்தை தாரும். அதன் பயனாக உலகிலேயே மிகச்சிறந்த ஞானியாக சாலமோன் திகழ்ந்தார். ஒரு நாள் காலை மன்னரின் அரசவை வழக்கம் போல் கூடியிருந்தது. அமைச்சர்களும் வீரர்களும் சூழ சிம்மாசனத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தார் மன்னர். அப்போது அரண்மனை வாயிலில் பலத்த அழுகுரல் கேட்டது. இரு பெண்கள் அழுது கொண்டே உள்ளே நுழைந்தனர். அவர்கள் இருவருமே எளிய பின்புலத்தை கொண்டவர்கள், ஒரே வீட்டில் வசிப்பவர்கள். முதல் பெண் கையில் ஒரு பச்சிளம் குழந்தையை வைத்திருந்தாள். அந்த பெண் மன்னரின் காலடியில் விழுந்து கதறினாள். எனக்கு ஒரு பெரிய அநீதி நடந்துவிட்டது. நீங்கள் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். இது என் தவறு இல்லை, ஆனால் நீங்கள் செய்தீர்கள். அமைதி, நடந்ததை விளக்குங்கள். மன்னர், நான் சொல்கிறேன். இல்லை, நான். முதல் பெண் மன்னரை பார்த்து, நாங்கள் இருவரும் ஒரே வீட்டில் வசிக்கிறோம். எனக்கு 3 நாட்களுக்கு முன்பு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என தொடங்கினாள். நான் குழந்தை பெற்ற 3ஆம் நாளில் இந்த பெண்ணுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று அடுத்தவளை சுட்டிக்காட்டினாள். வீட்ல எங்களை தவிர வேறு யாரும் இல்ல. நேற்றிரவு ஒரு கோரமான சம்பவம் நடந்துவிட்டது. இந்த பெண் தூக்கத்தில் கவனக்குறைவாக தன் குழந்தையின் மீது படுத்துவிட்டாள். பாவம், அந்த குழந்தை மூச்சு திணறி அன்றிரதி இறந்துவிட்டது. நடுநிசையில் அவள் விழித்து பார்த்தபோது தன் குழந்தை இறந்திருப்பதை உணர்ந்தாள். உடனே அவள் தீய எண்ணத்துடன் மெதுவாக எழுந்து என் படுக்கைக்கு வந்தாள். நான் நல்ல உறக்கத்தில் இருந்தபோது என் பக்கத்தில் இருந்த உயிருள்ள குழந்தையை திருடினாள். அதற்கு பதிலாக இறந்து போன தன் குழந்தையை என் பக்கத்தில் வைத்துவிட்டாள். அதிகாலையில் நான் என் குழந்தைக்கு பாலூட்ட எழுந்தபோது குழந்தை அசையாமல் இருப்பதை கண்டேன். உற்று பார்த்தபோதுதான் தெரிந்தது அது என் குழந்தை அல்ல என்று. உற்று பார்த்தபோதுதான் தெரிந்தது அது என் குழந்தை அல்ல என்று. மன்னா, இவள் பொய் சொல்கிறாள். உயிருள்ள இந்த குழந்தை என்னுடையது, இறந்த குழந்தைதான் இவளுடையது. உயிருள்ள இந்த குழந்தை என்னுடையது, இறந்த குழந்தைதான் இவளுடையது என வாதிட்டாள். இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் அரசவையிலேயே வெடித்தது. ஒருத்தி என் குழந்தை என்கிறாள், மற்றவளோ இல்லை, அது என் குழந்தை என்கிறாள். அங்கே இருந்த அமைச்சர்கள் குழம்பி போயினர். சாட்சிகள் இல்லாததால் யாரை நம்புவது என தெரியவில்லை. சாலமோன் மன்னர் அந்த இரு பெண்களின் முகத்தையும் உற்று நோக்கினார். ஒருத்தியின் கண்களில் உண்மையான வேதனையும் மற்றொருத்தியின் கண்களில் ஒருவித நடுக்கமும் தெரிந்தது. சட்டென்று மன்னர் ஒரு விசித்திரமான கட்டளையை பிறப்பித்தார். வீரனே, உடனடியாக ஒரு கூர்மையான வாளை எடுத்து வா. சபையே அதிர்ந்தது. ஒரு குழந்தை பிரச்சினைக்கு எதற்கு வாள் என்று அனைவரும் அஞ்சினர். வாள் கொண்டு வரப்பட்டது. அதன் முனை மின்னியது. மன்னர் சொன்னார், இந்த குழந்தையை யார் வளர்ப்பது என்பதில் சமரசம் ஏற்படவில்லை. ஆகவே இந்த உயிருள்ள குழந்தையை சரியாக பாதியாக வெட்டுங்கள். ஆளுக்கொரு பாதியை எடுத்துக்கொண்டு அமைதியாக வீட்டுக்கு செல்லுங்கள் என்றார் மன்னர். இதை கேட்டதும் கூட்டத்தில் ஒரு நிசப்தம் நிலவியது. 2வது பெண் சொன்னாள், நல்ல தீர்ப்பு மன்னா. எனக்கும் வேண்டாம், அவளுக்கும் வேண்டாம், வெட்டி விடுங்கள். ஆனால் முதல் பெண் அலறி அடித்துக்கொண்டு ஓடி வந்து குழந்தையின் குறுக்கே விழுந்தாள். வேண்டாம் மன்னா, என் குழந்தையை கொல்ல வேண்டாம். தயவு செய்து வாளை உரையில போடுங்கள். குழந்தை உயிரோடு இருந்தால் போதும், அது அவளிடமே இருக்கட்டும், நான் விட்டுக் கொடுக்கிறேன். அவளுடைய கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. அவள் உடல் நடுங்கியது. இப்போது மன்னர் சிம்மாசனத்திலிருந்து எழுந்து நின்றார். அவர் முகத்தில் ஒரு தெளிவான புன்னகை தெரிந்தது. வாளை கீழே போடுங்கள். குழந்தைக்கு சேதம் ஒன்றும் செய்ய வேண்டாம். தன் குழந்தை இறந்து போனாலும் பரவாயில்லை, அது உயிர் பிழைத்தால் போதும் என்று நினைப்பவளே உண்மையான தாய். தன் குழந்தையை வெட்ட சம்மதித்தவள் ஒருபோதும் தாயாக முடியாது என்றார் உரத்த குரலில். உண்மையான தாயிடம் குழந்தையை ஒப்படைக்குமாறு தீர்ப்பளித்தார். சாலமோனின் இந்த அபாரமான நீதியைக் கண்டு மக்கள் வியந்து போற்றினர். அநீதி இழைத்தவள் தலைகுனிந்து நின்றாள். Thank you for watching our story. Please like, share, and click the bell for more. Thank you! Thank you so much! We appreciate it! Yay!